தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ச்சியாக தமிழ் சினிமாவில் சோழர்களின் வரலாறு அப்படிங்கிறது மட்டும் சோழர்கள் தான் தமிழர்கள் அப்படிங்கிறத ரொம்ப அழுத்தமாக பல இடங்களில் எல்லாருமே சோழர் சம்மந்தமாக மட்டுமே பேசக்கூடிய அளவுக்கு தமிழர்களோட வரலாறில் சேர சோழ பாண்டியர் இருந்தாலும் சோழர்களை மட்டும் தூக்கு பிடிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான் தொடர்ச்சியாக நடந்தது. அந்த விஷயத்தை மாற்றக்கூடிய வகையில் யாத்திசை அப்படிங்கிற ஒரு திரைப்படம் பாண்டியர்களை பற்றி பேசக்கூடிய ஒரு திரைப்படமாக முதலாக வந்திருந்தது. அந்த திரைப்படம் எப்படி இருந்தது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த காணொலியில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஆனால் சீமான் அவர்கள் இந்த திரைப்படத்தை பார்த்து இது ஒரு அப்பகலிட்டோ லெவலுக்கு பயங்கரமாக எடுத்து வச்சுருக்காங்க அப்படிங்கிறாங்க. அப்பகலிட்டோ அப்படிங்கிற அந்த படம் பார்த்தவர்களுக்கு தெரியும் அது எந்த அளவுக்கு ராவாக சூப்பராக அந்த படத்தை எடுத்திருப்பாங்க அப்படிங்கிறதும். மேலும் பிரேவ் ஹார்ட் படத்தெல்லாம் பார்த்து நீங்கள் பாராட்டியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பலரையும் புகழ்ந்து சொல்லியிருக்காரு. அது மாதிரி தான் இந்த திரைப்படத்தையும் அதே அளவுக்கு எடுத்து வச்சிருக்க என்னோட தம்பி அப்படின்ட்டு அந்த இயக்குனர் அவர்களை ரொம்ப அதிகமாகவே பாராட்டியிருந்தார். அவருடைய பாராட்டு மிகையாக இருக்கா அப்படிங்கிறத அந்த படம் பார்த்து முடித்த எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். எனக்கும் அப்படி தான் படம் பார்த்து முடித்த பிறகு எப்படி ஒரு விஷயத்தை கையாண்டிருக்காங்க. ஏன்னா முன்னொரு காலத்தில் என்ன நடந்தது அப்படிங்கிறத தெளிவுபட யாராலையும் சொல்ல முடியாது. இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் சொல்லிட்டு ஒரு வரலாறை பதிவு பண்ணியிருக்கலாம் அதுக்கான சான்றுகளோட. ஆனாலும் கூட இப்படித்தான் நேர்த்தியாக நடந்திருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியாது. அப்போ நம்மளுடைய கற்பனை கலந்த ஒரு கதையைத்தான் உருவாக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு கதையை தான் இந்த இயக்குனரும் உருவாக்கியிருக்காரு. இந்த படத்துடைய கதை பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு அருமையான ஒரு வரிகளை எடுத்து வச்சுருந்தார். என்னென்னா, விவசாயம் பண்ணணும்னு ஆசைப்படுகிற ஒரு ரொம்ப சிறு குடியாக ஒருத்தவங்க இருந்துகிட்ருக்காங்க, எயினர் கூட்டம். அவர்கள் அதை செய்வதற்காக பார்த்திங்கன்னா சோழர்களோட துணையோட பாண்டியர்களை வீழ்த்தணும் அப்படிங்கிற அளவுக்கு நான் வீழ்த்தி காட்டுவேன்ட்டு ஒருத்தன் கொதி அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய விஷயத்த செய்ய போது அந்த கதாபாத்திரம் தான் நினைத்ததை முடித்ததா இல்லையா அப்படிங்கிறது தான் கதையே. அது மட்டும் இல்லாமல் பாண்டியர்களை வீழ்த்த முடியுமா, சேரர்களை ஓட விட்டு சோழர்களை கோட்டையிலிருந்து துரத்தி அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை அவங்க வச்சுருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த இடத்துல இருக்க நம்மளை ஒரு சிறு குடியினர் ஒரு ஆள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பண்ணிட்டான். ஒரு குறுநில மன்னர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பலரும் இருந்திருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சின்ன குடியை சேர்ந்த ஒரு நபர் இதை செய்திட முடியுமா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஒரு வேளை அதை செய்யணும் அப்படின்னா அவன் எந்த மாதிரியான முன்னெடுப்புலாம் எடுப்பான் அப்படிங்கிறத இன்ச் பை இன்ச்சாக, அதாவது நம்ம பலரும் சொல்லுவாங்க அந்த காலத்துக்கே நம்மளை கொண்டு போயிட்டாங்கன்ட்டு. உண்மையாகவே அந்த அளவுக்கு பின்னி இருக்கார் இயக்குனர்னு தான் சொல்லணும். அதோடைய அந்த இடங்கள்லாம் இருக்கும் பாருங்கள், அவர்களுடைய நடை உடைகள் அதிகமாக பார்த்திங்கன்னா டைலாக்ஸே வைக்காமல் வெறும் அந்த காட்சிகள் மூலயமாவே அவங்க என்ன சொல்ல வராங்கிறத ரொம்ப அருமையாக நமக்கு புரிய வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதிகப்படியாக இந்த இரைச்சல்கள் இருக்குது அப்படிங்கிறத பலரும் குற்றச்சாட்டாக வச்சாங்க. ஆன்னு கத்திகிட்டே இருக்காங்கன்ட்டு. ஒரு சண்டைக்கு செல்லக்கூடியவர் எப்படி இருப்பார் அப்படின்னா அப்படித்தான் இருப்பாங்க. அதுவும் 7ஆம் நூற்றாண்டில் நடக்கிற ஒரு நிகழ்வுனா நிச்சயம் அப்படி தான் பேசிப்பாங்க, அப்படி தான் கத்திப்பாங்க. அதுவும் இல்லாமல் அவங்களுடைய ஆடைகள் சரியில்லைன்னு சொல்லி நிருபர்கள்லாம் கேள்வி எழுப்பினதை நம்ம பார்த்தோம். 7ஆம் நூற்றாண்டில் என்ன ஆடை இருக்குன்னு சொல்லி நம்மளுடைய கற்பனைக்கு நம்ம ஒன்று செஞ்சு வச்சுருக்கோம். அதில் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ட்ரெஸ்ஸிங் நல்லா வேணும் அப்படின்னா அதை எப்படி சொல்ல முடியும்? ஆனால் சீமான் அவர்கள் சொன்ன மாதிரி ஏர் ஓட்டுறவன் பேண்ட் சட்டை போட்டுன்னு தான் இருக்கணும் மாதிரி காட்டணும்னா அதை எப்படி காட்ட முடியும்? அவனுக்கு இந்த லங்கோட அந்த மாதிரி ஒன்று போட்டு ஓட்டும் போது அது ஃப்ரீயாக இருக்கும். ப்ளஸ் அவங்க வேலையை அவங்கமானு செஞ்சுட்டே போவாங்க. அந்த மாதிரி அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் இப்படி நடந்திருக்கு. இப்போ இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா ஏதாவது புதியதாக சொல்லியிருக்கா? இதுவரைக்கும் சொல்லப்பட்ட அந்த வரலாற்று கதைகளை தாண்டி இந்த திரைப்படம் ஏதாவது புதியதாக சொல்லப்பட்டிருக்கா அப்படின்னா 100% தமிழ் இனம் பகுத்தறிவோட பல விஷயங்களை செயல்படுத்துது அப்படிங்கிறத ரொம்ப நேர்த்தியான ஒரு ஸ்க்ரீன் பிளேவை சொல்லியிருப்பார். உங்களுக்கு எங்கேயுமே போர் அடிக்காது. அருமையான ஒரு விஷயத்தை எடுத்து வச்சு ஒரு சிறு குடியாக இருக்காங்க, பாண்டியர்களோட வருகை பாண்டியர்களை புகழ்ந்து தள்ளியிருப்பார் அப்படின்னு எதிர்பார்த்தேன். பாண்டியர்களை புகழ்ந்து தள்ளுவதில்லை, பாண்டியர்கள் வீரர்களாக இருக்கார்கள். அவர்கள்கிட்ட ஒருத்தர் சண்டைக்கு வரான், அது எப்பேற்பட்ட கதையாக முடியுது அப்படிங்கிறது தான் இந்த திரைப்படத்தோட மொத்த கதையாக இருக்கும். இந்த திரைப்படத்தில் எனக்கு மனம் கவர்ந்த காட்சியாக ஒரு சில காட்சிகள் ரொம்ப அழுத்தமாக பதிஞ்சது. அதில் மிக முக்கியமாக இதுவரைக்கும் தமிழ் சினிமாவில் யாரும் சொல்லப்படாத அளவுக்கு ஒரு ஒரு பிராமணர் அதாவது தான் கடவுள் நினச்சிக்கிட்டு இருக்க அதிகாரத்தில் இருக்கக்கூடிய, அதிகாரமே இருந்தாலும் பரவாயில்ல நான் ஆண்டவன்டா அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த முட்டாள்களுக்கு செருப்படி கொடுக்கும் விதமாக அந்த வசனங்கள் அவனை எதிர்த்து பேசக்கூடிய அந்த கொதி என்ற வீரன் அவரை பேசும்போதே எச்சி உமிழ்கிற மாதிரியான ஒரு சில காட்சிகள் வச்சுருந்தது பார்த்திங்கன்னா ஆச்சரியமாக இருந்தது. இது எப்படி ஒருத்தவரால் பண்ண முடியும்? அது மட்டும் இல்லாமல் இது சென்சாரில் சர்டிஃபிகேட் ஆகிட்டு எப்படி இந்த படம் வந்தது அப்படிங்கிறது சுத்தமாக புரியலை. அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான விஷயத்தை கையாண்டிருக்காங்க. இங்கே எல்லாமே நடக்கிறது அதிகாரம் மட்டும்தான். அதற்கு காரணம் வேறு வேறு இருக்கலாம். ஆனால் அதிகாரம் தான் மிக முக்கியமான விஷயம் அப்படிங்கிறத
ரொம்ப அருமையாக இயக்குனர் சொல்லியிருக்காரு. நிச்சயம் படம் பார்த்த எல்லாருக்குமே இந்த படத்தோட ஃபீல் நிச்சயம் புரிஞ்சிருக்கும். படத்தோட 2ஆம் பாகத்திற்காக ரொம்ப ஆவலா காத்துக்கிட்டு இருக்கேன். இதையும் பொன்னியின் செல்வனோட ஒப்பிட வேண்டாம். ஏன்னா பொன்னியின் செல்வத்தில் அத்தனை பேரும் தெரிஞ்ச முகங்கள், அது மட்டும் இல்லாமல் அந்த காட்சிகள் எல்லாம் ஒரு பிரம்மாண்டத்தை கொட்டி செலவு செய்ததாக இருக்கும். இது பிரம்மாண்டம் எதுவும் இல்லை. ஆனால் படத்தை பிரம்மாண்டமாக எடுத்து கொடுத்துருக்கார் இயக்குனர் அப்படிங்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது. ஆனால் சீமான் அவர்கள் கூறிய வாழ்த்தை விட இன்னும் அதிகமாக கூறலாம் இந்த திரைப்படம். அந்த அளவுக்கு ரொம்ப அருமையாக அந்த இயக்குனர் கையாண்டிருக்காருங்கும் போது மிகவும் சந்தோஷமாக இருக்குது. தமிழ் சினிமாவுக்கு வரலாறு சார்ந்து ஒரு இயக்குனர் ஒரு தமிழ் இனத்திற்கு கிடைத்திருக்கார் அப்படிங்கிறத பெருமையாக இந்த இடத்துல சொல்கிறேன். படம் பார்த்தவர்கள் திரைப்படம் எப்படி இருந்ததுங்கிறத மறக்காமல் நம்மளுடைய பின்னோட்டத்தில் தெரிவிச்சிருங்க. படத்தில் உங்களுக்கு குறைகள் இருந்தாலும் அதையும் சேர்த்தே எழுதுங்கள்.